விடயத்தில் இன்னும் ஒரு சர்ச்சை நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அந்த சர்ச்சை தயாசிரி ஜெயசேகரவினால் முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பில். அதில் மிக பிரதானமாக எரிபொருள் கொள்வனவில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறியிருந்தார். அதற்கு நேற்றைய தினம் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பதிலளித்திருந்தார். செய்தியாளர் சந்திப்பில் நேற்று முன்தினம் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு சபையில் நேற்றைய தினம் காஞ்சன விஜயசேகர பதிலளித்திருந்தார். நீங்கள் என்னவென்று தெரியாமல் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் என்ன செய்ய நினைத்திருந்தோனோ, நாங்கள் எவ்வாறு எரிபொருள் கொள்வனவு செய்தோமோ அதை பற்றி நான் சபையில் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தேன். அதன் அடிப்படையில் தான் இந்த விடயம் எங்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதில் எந்த மோசடிகளும் இடம்பெறவில்லை. நீங்கள் தேவையானால் நீதிமன்றத்தினை நாடலாம், நாடி நீங்கள் எங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற கருத்தினை காஞ்சன விஜயசேகர அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் இதனோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் தவறு செய்யவில்லை, எனவே அவர்கள் பக்கம் நான் இருக்கிறேன், அனைத்தும் சரியாகவே நடந்திருக்கிறது என்ற கருத்தும் காஞ்சன விஜயசேகரவினால் நேற்றைய தினம் சபையில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு அவர் பேச முற்பட தயாசிரி ஜெயசேகர் அதற்கு விளக்கம் கொடுக்க, இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு முரண்பாடு ஏற்பட, நீங்கள் இவ்வாறெல்லாம் பேசுகிறீர்கள், இப்போது நீங்கள் யாருடைய வீட்டில் இருக்கிறீர்கள்? அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வீட்டில் இருக்கிறீர்கள். அந்த வீட்டிலிருந்து நீங்கள் முதலாவது வெளியேறிவிடுங்கள் என்று காஞ்சன விஜயசேகர அவருக்கு கிண்டலை போட, உடனடியாக அவர், நான் கொழும்பில் எனக்கு சொந்த வீடு இல்லை, என்னுடைய ஊர் வேறு, எனவே எனக்கு ஒரு மாற்று வீடு ஒன்றை கேட்டிருக்கிறேன், அந்த வீடு கிடைத்தவுடன் நான் சென்று விடுவேன் என்ற தகவலையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதே நேரத்தில் நேற்றைய சுயாதீன செய்தி பார்வையில் அத பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி குறித்து நாங்கள் தகவல் வெளிப்படுத்தி இருந்தோம். அந்த செய்தியில் தயாசிரி ஜெயசேகருடைய மின் கட்டணம் 11 லட்சம் ரூபாவாக இருக்கிறது, அதனை செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பதாகவும், இல்லாவிட்டால் மின் துண்டிப்பு இடம்பெறும் என்ற கருத்துக்கள் நேற்றைய தினம் எமது பத்திரிகை செய்தியில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நேற்றைய தினம் அவர் இதை பற்றி பேசியிருக்கிறார். 11 லட்சம் எல்லாம் நான் பாவிக்கவில்லை, எனக்கு முன்னிருந்தவர்கள் பாவித்ததே, எனவே எனக்குரிய கட்டணத்தினை நான் கட்டிவிடலாம், அதில் பிரச்சனை இல்லை என்ற கருத்தினைத்தான் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே 11 லட்சத்தில் 6 லட்சத்தையாவது கட்ட வேண்டும் என்பதுதான் தயாசிரி ஜெயசேகரவுக்கு விடுக்கப்பட்ட சவாலாக அமைந்தது. எனவே ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டும் பொழுதோ ஒவ்வொருவருடைய விடயங்களும் வெளிப்பட்டு வருகின்றன. எனவே தவறுகளும் வெளிப்படுத்தப்பட்டு வருவதையே இந்த செய்திகள் எடுத்து கூறுகின்றன.